சார், உங்களோட கதாநாயகன் இன்னைக்கு தமிழக முதல்வரா ஆகியிருக்காரு. ஸோ இத பார்க்கும்போது எந்த அளவுக்கு ஹேப்பியா இருக்கு? ரொம்ப பெருமையா இருக்கும் இல்லையா? என்னுடைய கதாநாயகன்ல அவருடைய 69 படங்கள்ல நான் ஒரு படம் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். அவரோட ஒரு படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். அவர் இன்னைக்கு முதல்வர் ஆயிருக்காருன்றது நிச்சயமா அந்த 69 டைரக்டர்கள் அது அஃப்கோர்ஸ் அத வெங்கடேஷ், முருகதாஸ் போன்றவர்கள் வந்து 3 படங்கள் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு அவங்களுக்கு எந்த அளவுக்கு மகிழ்ச்சி இருக்கோ, அதே மாரி எனக்கும் ரொம்ப மகிழ்ச்சியாவும், ரொம்ப ப்ரவுடாவும் இருக்கு. சார், விஜய் அவர்கள் மிகப்பெரிய கதாநாயகன் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் அவரோட வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஆனா விஜய் அவர்கள் மிகப்பெரிய கதாநாயகனா வருவாரு அப்படின்னு நம்பி நீங்க தானே சார் அந்த படம் வந்து பூவே உனக்காக சூப்பர் டூப்பர் ஹிட் விஜய் அவர்களுக்கு. அந்த நம்பிக்கை ரொம்ப இம்பார்ட்டன்ட்ல சார். பூவே உனக்காக முடிஞ்சோடனே அப்போ பிரிண்ட் மீடியா மட்டும்தான் இருந்தது. எல்லாத்தையும் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருப்பேன். இவர் வேணா பாருங்க பின்னாடி மிகப்பெரிய நடிகரா வரப்போறாரு. இவர் தான் தமிழ் சினிமாவ ரூல் பண்ண போறாரு அப்படின்னு அப்பவே நான் சொன்னேன். அது நடந்துச்சு. ஓகேங்களா? அது 2010க்கு பிறகே அது நடக்க ஆரம்பிச்சிடுச்சு. அவர் தான் நம்பர் 1 ஸ்டாரா வந்தாரு. அதெல்லாம் இருந்தது இன்னை வரைக்கும் மிகப்பெரிய ஒரு லாபகரமான ஒரு ஹீரோவா இருந்தார் அவரு. அதே மாதிரி வந்து அரசியல்ல அவர் ஈடுபடும்போதும் சரி, நான் வந்து இதுக்கு இது வந்து சாட்சி யாருன்னு கேட்டிங்கன்னா, எஸ்எஸ்சி சார் விஜயோடைய அப்பா. அவர்ட்ட நான் விக்கிரவாண்டி மாநாடு முடிஞ்ச உடனே சொன்னேன், "சார் மாநாடு ரொம்ப எழுச்சியா இருக்கு சார். ஒரு மிகப்பெரிய ஒரு மாறுதலை ஏற்படுத்த போறாருன்னு" சொன்னேன். அதுக்கப்புறம் ஒவ்வொரு நிகழ்வோடையும் நான் எஸ்எஸ்சி சார்ட்ட பகிர்ந்துட்டே தான் இருந்தேன். நான் இந்த மாரி எலக்ஷன் அன்னைக்கும் சொன்னேன். இந்த மாரி சின்ன சின்ன பசங்க நான் இதுவரைக்கும் எலக்ஷன்னா என்னன்னு தெரியாதவங்கலாம் வந்து வந்து ஓட்டு போடுறாங்க சார். ஜீன்ஸ் பேண்ட்டு, லேடீஸ் மாடர்ன் ட்ரெஸ்ஸு அந்த மாரியான ஒரு ஜென்ரேஷன் வந்து எலக்ஷன்ல ஆர்வமே இல்லாதவங்க கூட வந்து ஓட்டு போடுறாங்க சார். நிச்சயமா இது மிகப்பெரிய ஒரு தாக்கம் இது டிவிகேயால தான் ஏற்படுது அப்படின்னு சொல்லி நான் எஸ்எஸ்சி சார்ட்ட சொன்னேன். எஸ்எஸ்சி சாருக்கு இது தெரியும். அதனால தான் இது தைரியமா நான் அத சொல்றேன். விஜய் நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போறாரு. மிகப்பெரிய ஒரு இடத்த பிடிக்க போறாருன்னு சொன்னேன். அது இன்னைக்கு நடந்திருக்கு அவ்வளோதான்.